இந்த ஸ்கூல் டேஸில் நீங்கள் கற்றுக்கிட்டது தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அதாவது ஸ்கூல் டேஸில் நல்லா விளையாடுங்க, படிங்க, இஷ்டம் போல் என்ன மேட்ச்னா விளையாடுங்க. கிரிக்கெட், வாலிபால், கபடி, என்ன மேட்ச்னா விளையாடுங்க நண்பர்களே. ஆனால் ஒரு சில ஸ்கூல் பாய்ஸே இருப்பாங்க, சில டீம்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க நண்பர்களே. அதுக்காண்டி ஸ்கூல் படிக்கிறவங்கள பூரா நான் குறை சொல்லவில்லை நண்பர்களே. மக்களே, தோழர்களே, ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் பூரா அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில நபர்கள் இப்போ உள்ள காலத்தில் பண்ணுறாங்க. அதை அடித்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், ஸ்மோக் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் பண்ணுறாங்க. ஒருத்தன் அவன் பண்ணுறாங்கள, இன்னொருத்தன் அப்படியே பண்ணுறான், அப்படியே கெட்டு போகிறேன். அது ஸ்கூலில் உள்ள சாரு, டீச்சர், மேடம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு பண்ணானா அவனை ஸ்கூல் விட்டே விரட்டி விட்ருவாங்க. அதான் நண்பர்களே உண்மை. அவன் தெரியாமே ஸ்மோக் பண்ணுறதுனா அதோட பின் விளைவுகள் என்ன தெரியுமா மக்களே? முதல் எடுத்தோடனே அப்படியே இழுக்கிறப்ப இங்கே நுரையீரலில் போய் அப்படியே அடிக்கும், அப்படியே உள்ளே போகத்தில் லென்ஸ் பாதிக்கும் இந்த 2 இடத்துல. அதுக்கப்புறம் நேராக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். எப்போ? அதாவது மக்களே, ஆரம்பத்தில் ஆகாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஆரம்பத்தில் ஆகாது என்ன, அதாவது அது அடிக்ட் ஆகி ஒரு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 4 வருஷம் கூட ஆகும். அது நீ ரொம்ப அடிக்ட் ஆகி உன் கூட படித்தவங்க பசங்க பூரா சில பேத்துக்கு அந்த பழக்கம் இருக்காது. அவங்க அது 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 அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். இது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காண்டி தான். நிப்பாட்டிடுங்க. அதுக்காண்டி அந்த வீடியோ பண்ணுறேன். ஸ்மோக் பண்ணால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் நண்பர்களே. உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. போதையின் வாழ்க்கை ரொம்ப கெடுதி. இப்போ நான் நீங்கள் கூட கேட்கலாம், ஆனால் நீ வீடியோ பண்ணுற, நீ நல்லவனா கூட கேட்கலாம். நான் ரொம்ப 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 கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னோடய வாழ்க்கையில் எது ரொம்ப பெருமையாக, சூப்பராக, அற்புதமாக நினைக்கிறேன் என்றால், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நான் பழகாமல் இருக்கிறது தான் ரொம்பவும் அற்புதமான, அதாவது அதான் எனக்கு ரொம்பவும் பொக்கிஷமாக இருக்குது நண்பர்களே. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பழகாமல் இருக்கிறது லைஃப் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் பசங்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்களா, மாணவர்களே, நீங்கள் படித்து முன்னேறி டாக்டர், போலீஸ் அண்டு இந்த நாட்டுக்கு அதிக சேவை உங்களால் தேவை. அது புரிஞ்சுக்கோ. உங்களால் நினச்சா நீங்கள் வக்கீல் ஆகலாம், படித்தா போலீஸ் ஆகலாம். அப்புறம் நீங்கள் நினச்சா ஹைகோர்ட்டில் ஜட்ஜு அடிக்கிற சார் கூட ஆகலாம். படிக்கிற காலத்தை மட்டும் படிங்க நண்பர்களே. மக்களே, படிப்பை விட்டுறாதீங்க. படிப்பு தான் பெரிய ஆளாக உங்களை ஆக்கி விடுறது. படிப்பு ஒன்று தான், எனக்கு தெரிஞ்சு படிப்பு தான், வேறு எதுவுமே இல்லை. படித்தா நீங்கள் தொடாத சிகரத்தை போய் தொடலாம். உங்கள் கனவு பூரா நிறைவேறும். நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா சூப்பராக நிறைவேறும் நண்பர்களே. படிக்கிற காலத்தில் படிங்க. அதாவது நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நீ ஃப்யூச்சரில் யாருமே பழகக்கூடாது. நீ வரும் பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதாவது யாரையும் டைரெக்டாக நான் சொல்லலை, இமேதான்னு சொல்லலை. அதாவது நண்பர்களே, இந்த ஸ்கூல் தான் அப்படி சொல்லலை, இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி நடக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அந்த அந்த ஒரு பர்சன்ட்டு, பொதுவாக அந்த ஒரு பர்சன்ட் அவனுக்கு இது போய் இந்த வீடியோ அவனுக்கு சேர்ந்து
இந்த வீடியோ பூரா அவன் பார்த்தால் அவன் நண்பர்களே, அதாவது அவன் தனியாக பார்ப்பான்ல அந்த வீடியோ, அப்போ அவனுக்கு புரியும். அதாவது எல்லா பற்றியும் சொல்லலை, நான் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பற்றியும் ஒரு பொதுவாக 50 பற்றி நான் சொல்லலை. இது நம்ம கையில் தான் இருக்குது. விஜய் என்ன சொல்கிறாரு? தளபதி விஜய், இந்த உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறைய இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே, ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று ஏதோ பெருசாக உனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அது புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பெரிய சான்ஸு கிடைக்கும். அந்த சான்ஸை பத்திரமா பயன்படுத்துங்க. அடுத்து சரி, இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மக்களே, நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அப்லோடு பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஐடி. நம்ம தான் அன்றைக்கி ஒன்று ஹாப்பியாக இருக்கும்.